வணக்கம். சினி மினி நடிகர்களும் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து மகத்தான வெற்றி படமாக அமைந்த தங்கப்பதக்கம் படம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் கூறுகிறேன். என்ன அப்படின்னா, தங்கப்பதக்கம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சிவாஜி சார் வந்து அந்த எஸ்பி சௌத்ரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தார் அப்படின்னு தெரியுமில்ல. படம் வந்து 175 நாட்கள் ஓடி சூப்பர் ஹிட் ஃபில்மாக அமைந்தது. நடிகர்களும் சிவாஜி கணேசன் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார். அவருடைய மனைவியாக KR விஜயா எந்த அளவிற்கு நடித்திருந்தார். அந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் மகேந்திரன் எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக கதையையும் வசனத்தையும் எழுதியிருந்தார். அந்த திரைப்படத்தை பி. மாதவன் எந்த அளவிற்கு அற்புதமாக இயக்கியிருந்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த படம் மகத்தான வெற்றி படமாக அமைந்தது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, இயக்குனர் மகேந்திரன் தன்னுடைய ஒரு நூலில் கூறியிருந்த சில விஷயங்களை நான் படித்தேன். அந்த விஷயத்தை படித்த உடனே நானே தனியாக உட்காந்து ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, சிவாஜி சார் நடித்த அந்த கதாபாத்திரம், காவல்துறை அதிகாரி கதாபாத்திரம் இருக்குல்ல, எஸ்பி சௌத்ரி, அந்த கதாபாத்திரத்திற்கு பெயர் வட இந்திய பெயர் எஸ்பி சௌத்ரி. தமிழகத்தில் பிறந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் அவருடைய பெயரை எஸ்பி சௌத்ரி அப்படின்னு வச்சுருக்காரு. அப்படின்னா மகேந்திரன் சார் இந்த பேரை வச்சுட்டாரு. சிவாஜி சார் வந்து அந்த நாடகத்தை பார்த்தார்ல, எஸ்பி சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சார் எழுதி அந்த நாடகம் செந்தாமரை நடித்து அந்த நாடகத்தை சிவாஜி பார்த்து அதை சிவாஜி நாடக மன்றம் தயாரிப்பது என்று முடிவு செய்து சிவாஜி நாடக மன்றம் வந்து அந்த நாடகத்தை சொந்தத்தில் நடத்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்து அப்படிலாம் வரும்போது கூட சிவாஜி சாரே கூட ஒரு நாள் கூட மகேந்திரன் சார்கிட்ட கேட்டது இல்லையா, என்ன மகேந்திரன் இதுக்கு வந்து எஸ்பி சௌத்ரின்னு சொல்லி பேர் வச்சுருக்கே, ஏன் தமிழ் பேர் ஏதாவது வைக்க வேண்டியதானே, தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பேர் எஸ்பி சௌத்ரி அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கூட கேட்கல. மகேந்திர சார் இந்த பேரெல்லாம் வச்ச பிறகு ஒரு நாள் தனியாக வந்து யோசிச்சு பார்த்தாராம். எஸ்பி சௌத்ரின்னு வச்சுருக்கோம், சௌத்ரின்ற பேர் வந்து வட இந்திய பெயர், ஆந்திராவில் வந்து சௌத்ரின்ற பேரில் வந்து கேஸ்ட் இருக்கான் ஒரு ஜாதி, அந்த ஜாதியினுடைய பேர் சௌத்ரி. சௌத்ரின்னு ஒரு ஜாதியே வந்து ஆந்திராவில் இருக்குது, இதுக்கு வேறு ஏதாவது பேர் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாராம். இதுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சா என்னன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை மகேந்திரன் சார் யோசிச்சு பார்த்துருக்காரு. யோசித்து பார்த்த பிறகு கூட அவருக்கு வந்து ஒரு பந்தாவாக கம்பீரமாக மிடுக்கா எஸ்பி சௌத்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து அவர் மனசில் தோணவே இல்லை கடைசி வரை. சிவாஜி சாரே கூட இந்த பேரை வந்து பார்த்துட்டு இந்த பேரை மாற்றுப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாருன்னா மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி மகேந்திரன் சார் நினச்சாராம். சிவாஜி சார் மாற்ற சொல்லலை. சிவாஜி சார் அந்த பேரை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. அந்த பேரில் தான் சிவாஜி சார் நடித்தார். நாடகத்துலேயும் எஸ்பி சௌத்ரி அப்படின்ற பேரில் தான் நடித்தார், திரைப்படத்துலேயும் அதே பேரில் தான் நடித்தார். அந்த படம் இயக்குனர் பி. மாதவன் கூட அதை மாற்றணும்னு நினைக்கல. இதை தாண்டி மகேந்திரன் சார் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். தங்கப்பதக்கம் பெரிய ஹிட் ஆகி போச்சு, சூப்பர் ஹிட் ஆகி போய் மக்கள் ஃபுல்லாக அந்த திரைப்படத்தை தலையில் வச்சு கொண்டாடினாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக நடித்தாருன்றதை எல்லாருமே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் இப்படிப்பட்ட நடிப்பை எப்படி வழங்கினார் அப்படின்றது மாதிரி நினச்சி ஆச்சரியத்தோடு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நினைத்து கொண்டு பார்த்தார்கள் அப்படின்றதான் உண்மை. இதையெல்லாம் தாண்டி மகேந்திரன் சார் சொல்கிறாரு, நான் மனசுக்குள்ளே நினச்சேன் தங்கப்பதக்கம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகி போச்சு, அதனால் வந்து அந்த கதையினுடைய தொடர்ச்சின்ற மாதிரி நினச்சி நம்ம இன்னொரு கதையை எழுதுனா என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மகேந்திரன் சார் ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதைக்கு முதல்ல பேரே வச்சார், குட் பை மிஸ்டர் சௌத்ரி. இதுதான் மகேந்திரன் சார் வச்சுருக்க பேர். இந்த பேரை வச்சு மகேந்திரன் சார் ஒரு ஸ்டோரியை ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டார் ஃபுல்லாகவே. இதை சிவாஜி சார்கிட்ட மகேந்திரன் சார் சொல்லியிருக்காரு, வாஸ்து காமிச்சிருக்காரு. சிவாஜி சாருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி சிவாஜி சாருடைய தம்பி VC சண்முகம், அவர்கிட்டையும் மகேந்திரன் சார் வந்து இந்த கதையை சொல்லியிருக்காரு. சண்முகத்துக்கும் பிடிச்சிருச்சு. பிடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தங்கப்பதக்கம் பெருசாக ஹிட் ஆகிடுச்சு, சிவாஜி ஃபிலிம்ஸ் பேனர்லேயே வந்து இந்த கதையவும் படமாக ஆக்கிடுவோம், தங்கப்பதக்கத்தினுடைய தொடர்ச்சி. இப்போ வந்து சீக்குவல் அப்படின்னு போட்டு 2வது பாகம், 3வது பாகம், 4வது பாகம், 5வது பாகம்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குல்ல. இதை பாருங்கள், தங்கப்பதக்கம் பீரியட்லேயே மகேந்திரன் சார் நினச்சிருக்காரு அதனுடைய கண்டினியூஷன் செகண்ட் பார்ட். அதுக்கு பிறகு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த திரைப்படம் எடுக்க முடியாமல் போய்விட்டது அப்படின்னு மகேந்திரன் சார் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். இதை மாதிரி நான் வந்து செகண்ட் பார்ட் வந்து தங்கப்பதக்கத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்ற மாதிரி எழுதி வச்சேன் மிஸ்டர் சுரா அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த கதை என்ன சார், நீங்கள் செகண்ட் பார்ட்டுன்னா அதனோட கண்டினியூஷன் என்ன அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதை ஃபஸ்ட் பார்ட்டில் சிவாஜி சார் வந்து தன்னுடைய மகனை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஒரு சமூக விரோதியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து நமக்கு பையனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி இதாகி அப்பாவை வரக்கூடிய சிவாஜி வந்து ஷூட் பண்ணிடுறாரு தன்னுடைய மகனையே. இது வந்து தங்கப்பதக்கம் படத்தினுடைய கிளைமேக்ஸு.
செகண்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் என்ன சார் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா, அவருடைய மகனுக்கு ஒரு மகன் இருக்கான், பையன். அந்த பையன் படிப்படியாக வளர்றான், அதாவது பேரன். அவன் காவல்துறை அதிகாரியாக அவனை கொண்டு வந்து நேர்மையான காவல்துறை அதிகாரியாக தன்னை போலவே, மகனை போல இல்லை, மகன் தான் ஒரு பொறுக்கி பையனாயிட்டான். பேரன் அப்படிப்பட்ட பாதையில் வரக்கூடாது, பேரன் அருமையான காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும், தன்னை போலவே, தன் பெயரை காப்பாற்றுவதைப் போலவே நேர்மையான காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய பேரன் மேலே முழு கவனத்தையும் செலுத்தி அவனை வந்து ஒரு நல்ல மனிதனாக வளர்த்து படிப்படியாக காவல்துறையில் அவனை பணியாற்ற செய்து அவன் வந்து தன்னுடைய பெயரை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரியாக அந்த தாத்தாவாக வரக்கூடிய எஸ்பி சௌத்ரி எப்படி கொண்டு வருகிறார், தன்னுடைய பெயரை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு தன் பேரனை எப்படி வளர்த்து மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரியாக அவர் கொண்டு வந்து மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கிறார் என்பதையும், அந்த பெருமையுடன் அவர் இந்த உலகத்திடமிருந்து எப்படி விடைபெற்று சென்று விடுகிறார் என்பதையும் மையமாக வைத்து நான் இந்த கதையை எழுதியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மகேந்திர சார் இந்த அவுட்லைனை சொன்னார். இந்த அவுட்லைனை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் அருமையாக இருக்கே, ஒன்றா இருக்கே, அந்த கதையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு வரும்போது பையனால் தான் நமக்கு வந்து மனசில் மகிழ்ச்சி இல்லாமல் போச்சு, சந்தோஷம் இல்லாமல் போச்சு, ஒரு உதவாக்கிற பையன் நமக்கு பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லி மனக்கவலையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியான எஸ்பி சௌத்ரி தன்னுடைய பேரனை மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரியாக கொண்டு வந்து அந்த சந்தோஷத்துடன் இந்த உலகத்திடமிருந்து விடைபெற்று சென்று விடுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எழுதி வச்சுருக்கீங்களே, எப்படிப்பட்ட கதை சார், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு. பேசாமல் இந்த கதையவே அப்போ படம் ஆக்கியிருக்கலாமே, சிவாஜி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை எடுத்துக்கலாமே, சிவாஜி சார் இந்த ரோலில் நடிச்சிருக்கலாமே. உண்மையாகவே இதை படமாக எடுத்திருந்தால் இன்னும் ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்மாக அந்த படம் அமைஞ்சிருக்கும். குட் பை சௌத்ரி. அந்த கதை எடுக்கப்படாமல் போய்விட்டது அப்படின்றதில் இப்போ கூட எனக்கு ஆழமான வருத்தம் தான், கவலை தான் அப்படின்ற மாதிரி மகேந்திரன் சார் சொன்னார். எனக்கும் அந்த கவலை வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கு மிஸ்டர் சுரா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இன்றைக்கி டாக்டர் மகேந்திரன் சார் இல்லை. மகேந்திரன் சார் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தங்கப்பதக்கம் படத்தினுடைய 2வது பகுதியாக மகேந்திரன் சார் ஒரு கதையை எழுதி வைத்திருந்தார். அந்த கதை திரைப்படமாக எடுக்க இருந்த நிலையில் சில காரணங்களால் திரைப்படமாக உருவாகாமல் போய்விட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை இங்கு நான் கூறுகிறேன்.